மகதலேனா மரியாளின் சகோதரி மார்த்தாள் ஆண்டவரை சந்தோஷத்தோடு தன் வீட்டில் ஏற்றுக்கொள்கிறார். ஆனாலும் பலவித வேலைகளினால் வருத்தமடைந்து கவலைப்படுகிறார். அந்த நேரத்தில் தனக்கு உதவ யாரும் இல்லை என்று தன் சகோதரியின் மேலே ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டு ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் தனியா வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருப்பதை குறித்து உனக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறார். இந்த சம்பவத்தில் 3 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, கர்த்தர் தன் வீட்டில் இருக்கிறார் என்பதை இந்த பலவிதமான வேலையும் கவலையும் மறக்கச் செய்கிறது. மறக்க செய்வது மட்டுமல்லாமல் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் செவிசாய்க்க முடியாத நிலையில் தள்ளப்படுகிறார். அடுத்தது, தனக்கு தன் சகோதரி உதவ வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் உதவாத காரணத்தினாலே அவர் மேலே ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுகிறது. அதன் பிறகு ஆண்டவரிடத்திலே வந்து, நான் இப்படி வருத்தம் அடைகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். இதே போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பலவித வேலைகள், கவலைகள் இதெல்லாம் நம்மை நெருக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறார். நம் வீட்டிலே அவருடைய வார்த்தை எங்கும் நிறைந்திருக்கிறது. ஆனால் நாம் அதை பொருட்படுத்தாமல் வேறு யாராவது ஒருவருடைய உதவியை நாடுகிறோம். அவரிடமிருந்து உதவி கிடைக்காத பட்சத்தில் அவர் மேல் ஒரு வெறுப்புணர்வு நமக்கு ஏற்படுவது மட்டுமின்றி கர்த்தரிடத்திலே துணிந்து, ஆண்டவரே, நான் இப்படி கவலைப்படுகிறேனே என்று இருக்கக்கூடிய நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். இதற்கெல்லாம் ஒரே காரணம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி இந்த கவலைகள் நம்மை நெருக்குகிறது. அதற்கு சிறிதும் நாம் இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதினால் உண்டாகும் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியெனில், மார்த்தாள் எல்லா வேலைகளையும் குறித்து கவலைப்படுகிறாள். ஆனால் மரியாளோ எதை குறித்தும் கொஞ்சமும் கவலைப்படாமல் கர்த்தருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தரும் சாட்சி கொடுக்கிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. அதன் விளைவு, மார்த்தாள் மரியாளின் சகோதரனாகிய நாசர் இறந்து விடுகிறார். இருவருமே அழைக்கிறார்கள். மரியாள் அவரை பார்த்ததும் அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள். நீர் இருந்தீரானால் என் சகோதரன் உயிரோடு இருந்திருப்பான் என்று. அவள் அழுவதை பார்த்து உன்னதமான தேவகுமாரன் ஆவியிலே கலங்குகிறார். அதோடு மட்டுமில்லை, கண்ணீர் விட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மரியாளின் கண்ணீரை கண்டதினாலே மரித்த லாசருவை உயிருடன் எழுப்புகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர்களுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை அவர் மரித்து உயிருடன் எழுந்த பிறகு முதலாக தன்னை மரியாள் இடத்திலே வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு மகத்துவமான ஒரு கிருபை அது! உண்மையிலேயே நான் அநேக காரியங்களிலே இதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். கவலைகளும் வருத்தமும் மனிதனுக்கு இயல்புதான். அது எந்த நேரத்திலும் எல்லோருக்கும் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை. அந்த கவலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி செய்கிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் கவலையும் வருத்தமும் அடையும் பொழுது முதலாவது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் நாம் இருப்போமாகில் நிச்சயமாக எல்லா விதத்திலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கான எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வாய்க்க செய்து நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். நம்மை தலைகுனிய விடாத தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.